ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி போச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எடுத்தோம், ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எடுத்தோம்னா அது எப்படி போச்சு, அதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, காலைல குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ரெண்டு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் ரெண்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி 80 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட், அதாவது 24,020 கிட்ட ரெண்டு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எங்கேயுமே நிற்கல. வெர்டிகலாக 23,850 150 பாயிண்ட் ரெண்டு வெர்டிகலாக ஃபால் ஆச்சு. ஆல்ரெடி நான் நேற்று எஸ்டர்டே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், 24,000 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்ட்டு. பட் மார்க்கெட் அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கொஞ்சம் நேரம் கூட சஸ்டெயின் ஆகலை. ஒரு வித்தின் ஏ மினிட்லேயே ரெண்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் 23,850, இது 23ஆம் தேதி இந்த இடத்துல ரெண்டு வந்த சப்போர்ட். அதில் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி 24,000 போச்சு. இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் நான் உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ் தருவேன். இதில் எந்த விதமான கால்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இது ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுற குரூப்பு. நிறைய பேர் இல்லை கால்ஸ் தருவாங்கன்னு எதிர்பார்த்து வந்து சரிங்க, ஒரு 2 நாளையே கால்ஸ் எதுவும் வரல அப்படின்ற பட்சத்தில் எக்ஸிஸ்ட் ஆயிருங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கால்ஸுக்குன்னு தனியாக நம்ம குரூப் வச்சுருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, மார்னிங் நான் 9:30 மணிக்கே சொல்லியிருந்தேன், 24,000 காலில் ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, 24,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட்டு 11:30 மணிக்கு ரெண்டு 24,000 தொட்டு அப்படியே ரெண்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரெண்டு இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ரெண்டு ட்ரேடு தான் எடுத்திருந்தோம். ஆனால் மிட் கேப்பில் ஜீரோ டு ஹீரோ சூப்பராக கிடச்சிருந்துச்சு, நல்ல ட்ரெண்டாகவும் இருந்துச்சு. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ரெண்டு ஒரு கால் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம சப்போர்ட்டில் வந்து திரும்பி ரியாக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கால் எடுத்திருந்தேன். அதே மாதிரி திரும்பி அதே இடத்துல சப்போர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கால் எடுத்திருந்தேன். இன்றைக்கி எந்த புட்டுமே நான் எடுக்கலை. அதே மாதிரி மிட் கேப்பில் மட்டும்தான் நான் ஒரு புட்டு எடுத்திருந்தேன். மிட் கேப்பில் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 ரூபாய்க்கு எடுத்த கால் ஆப்ஷன் 120 ரூபா வரைக்கும் போச்சு. நான் ரெண்டு ஒரு 80 ரூபா பக்கமே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு மிட் கேப்பில் நல்லா ஜீரோ டு ஹீரோ ஒன்று கிடச்சிருந்துச்சு. ரீசன் என்னென்னா, அப்போதைக்கு மிட் கேப்பில் 14,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க. 14,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஹெவியாக பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டை அங்கே போய் தொட்டோட்டி நான் ரெண்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அந்த புட் ஆப்ஷன் ஒரே கேண்டிலில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பக்கம் நல்லாவே ஏறி இருந்துச்சு மிட் கேப்பில். ஒரு நிமிஷம் உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்கே பாருங்க, 14,500. அப்போது அந்த டைமில் மார்க்கெட்டில் நல்லா ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, கரெக்டாக மார்க்கெட்டை அந்த இடம் ரீச் ஆனோட்டியே நான் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டிலே எனக்கு ஒரு 30 பாயிண்ட் பக்கம் ரெண்டு கிடச்சிச்சு. நம்ம எப்பயுமே ஜீரோ டு ஹீரோ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்போம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லேட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது லேட் ஆகும். நம்மளோட ப்ரோக்கரில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரெண்டு தெரியும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே ரெண்டு நம்ம எப்படி எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றது ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இந்த ஜீரோ டு ஹீரோ நம்ம எடுத்திருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் போட்டுருந்துச்சு. பியூர் அண்ட் பியூர் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். ரீசன் 14,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்துச்சு. கரெக்டாக மார்க்கெட்டு 14,500 தொட்டு கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆனோட்டே நான் 2:45 கரெக்டாக மார்க்கெட்டில் இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சோட்டே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னையோட மார்க்கெட்டு. நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இப்போ 23,917 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டு இல்லை சாரி, இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோஸு 23,865 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நமக்கு மைனஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 23,900லேருந்து 930. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,100 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 23,800 உடச்சா 750 வரைக்கும் ரெண்டு மார்க்கெட்டு ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு.
நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஜீரோ டு ஹீரோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு, சிபிஆர் பேஸ்டு அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு, இது மாதிரி ஒரு 10 விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸ் தான், எதுவுமே ரெக்கார்டிங் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டேட்டா பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். அதனால எல்லா கிளாஸஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லைவ் கிளாஸஸில் தான் நம்ம அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இது நம்மளோட டெலகிராம் சேனலு, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட லைவ் டேட்டாஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கால்ஸுக்கு உண்டான குரூப்பு கிடையாது. மார்க்கெட்டோட லைவ் டேட்டா என்ன இருக்குது, என்ன சொல்லுது, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.